ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். கத்திரிக்காவை நான் எப்படி நடுவில் 4 கீனி இருக்கனோ அதே மாதிரி கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு தட்டில் இந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம இப்போ மசாலாலாம் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது கூடவே நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, 8லேருந்து 9 பல் பூண்டு. இப்போ இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 3 சின்ன சைஸ் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அது ஒரு சைடு வச்சுப்போம். இப்போது அதே கடையில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி சின்ன சைஸ் வெங்காயமாக ஒரு 4-5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி கீனி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஏற்கனவே மசாலாவில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நெல்லிக்காவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காயிட்டு அப்படியே குழம்பு வந்து நல்லா சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவையும் இது கூடவே ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. மிளகு சீரகம்லாம் சேர்க்கும்போது இந்த அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.